ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள்ல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல தமிழக வெற்றிக் கழகம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற இடத்திற்கு வந்திருக்கிறது. அதிக இடங்களை வெற்றிருக்கிறார்கள், ஆனால் பெரும்பான்மை இல்லை. இந்த சூழல்ல தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி தாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறி ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆதரவு வழங்கியதற்கு பிறகாக காங்கிரஸ் மீது தமிழ்நாட்டில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. குறிப்பாக அந்த கூட்டணி வைத்த திமுக கடுமையான விமர்சனம் முன்வைத்தது. இந்த சூழல்ல காங்கிரசுக்கு இந்திய அளவுல எதிராக இருக்கக்கூடிய கட்சி பாஜக தற்பொழுது காங்கிரஸை கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் முகத்தில் கரியை பூசிக்கொள்ளும் என்று பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தற்பொழுது ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸை கிண்டல் செய்திருக்கக்கூடிய அவர், தமிழகத்தில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது காலம்தான் பதில் சொல்லும், காங்கிரஸ் கட்சி இறுதியில் அவமானத்தையே சந்திக்கும் என பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் காங்கிரசின் செல்வாக்கு முழுமையாக சரிந்து விட்டதாக சுட்டிக்காட்டி அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக எக் ஆன் இட் பேஸ் என்ற குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். அதாவது தமிழில் அது நேரடியாக மொழியாக்கம் செய்யவில்லை என்றால், செய்ய வேண்டும் என்றால் அது அவர்கள் முகத்தில் முட்டையை அடிப்பது போன்ற, தமிழில் நாம் கரியை பூசுவது போல அவர் அந்த ஆங்கிலத்தில் அந்த உதாரணத்தை சொல்லி விமர்சித்திருக்கிறார். காரணம், காங்கிரசுடைய கூட்டணி என்பது திமுக இருந்த கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி இந்தியா முழுவதும் பிஜேபி எதிர்ப்பதற்காக ஒரு வலுவான மாநில கட்சிகளுக்கு சேர்க்கக்கூடிய கூட்டணியாக இந்தியா கூட்டணி என்று அவர்கள் அமைத்தார்கள். அது மட்டுமின்றி அதனுடைய பலனாக காங்கிரஸ் கட்சி தேசிய அளவுல ஒரு பெரும்பாலான இடங்களை வெற்றி பெற்று LOP என சொல்லக்கூடிய எதிர்கட்சி அந்தஸ்தையும் பெற்றிருந்தது. இந்த சூழல்ல காங்கிரஸ் தமிழகத்துல தாங்கள் வைத்து வந்த நீண்டகால கூட்டணியான திமுகவை முறித்து கொண்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கூடிய இந்த சூழல்ல இந்த ஆதரவு கொடுத்திருக்கூடிய நிலைப்பாட்டை பிஜேபியை விமர்சிக்கும் நிலைக்கு தற்பொழுது காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கிறது. பிஜேபி எகானிட் பேஸ் என காங்கிரஸை கடுமையான ஒரு விமர்சனத்துக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கி இருக்கிறார்கள். காங்கிரசுடைய இந்த முடிவுகள் முடிவில் காங்கிரஸ் முகத்தில் கரியை தான் பூசும் என்று PL சந்தோஷ் அவர்கள் கடுமையான வார்த்தைகள் மூலமாக விமர்சித்திருக்கிறார். மேலும் காங்கிரசுடைய இந்த செயல்பாடுகளை திமுக கடுமையாக விமர்சித்திருக்கூடிய நிலையில் தற்போது தேசிய அளவில் பாஜகவும் காங்கிரசுடைய இந்த செயல்பாடுகளை விமர்சனத்துக்கு ஆளாக்கியிருக்கிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.